மகனுக்கு என் பொண்ணை கொடுத்து நாத்தின மையனுக்கு என் பொண்ணை கொடுத்து நான் 4000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அவன் நாசகடாக்கி புட்டா பிள்ளையங்களுக்கு பாத்திர வண்ட மல்லாள்ளி கொடுத்து நான் 10,000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அந்த பாவி வரப்பை ஆக்கி புட்டா பிள்ளையங்களுக்கு நாத்தினா 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 எனக்கு என் பொண்ணா கொடுத்து நான் 4,000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அவன் நாளே நாள் அனுப்பிட்டான் பிள்ளைய கிடத்து செத்து மட செவள மட கால கொடுத்து நம்ம செம்பட்டி சந்த குட்டி நாளும் கொடுத்து செத்து மட செவள மட கால கொடுத்து நம்ம செம்பட்டி சந்த குட்டி நாளும் கொடுத்து சோத்துக்கு 10 மூட கல்லு கொடுத்து நம்ம தோணி மழை விறகு கட்டு வாங்கி கொடுத்து அப்பத்தான அனுப்பிட்டானே பிள்ளைய கிடத்து நாத்துனா ஒண்ணு விட்டு பக்கத்து விட்டு நாத்துனா நாத்துனா மையனுக்கு என் பொண்ணா கொடுத்து நான் 4,000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அவன் தண்ணிய போட்டு கிடத்து விட்டானே பிள்ளைய கிடத்து உன்னை யாரு எழுப்பி விட்டா இந்த தூக்கத்துல உன்னை யாரும் எழுப்பி விட்டான் அந்த பாடியை எட்டி கொண்டு டோசர் பண்ணியாங்க ப்ரோ சாமியார் இப்படி படுத்து கிடக்கார வெள்ளச்சட்டை என்ன ப்ரோ வசந்தியா வந்தார் ஒரு சாமியார் இது சாமியார் மழை ஓனானே தெரியல அந்த மிஷினை சமக்க முடியாம இப்படியே நிறுற உள்ளதான் எனக்கு நீ மகன் நாடகத்திலே என்னை அப்பான்னு சொல்லி கிழட்டு பயில ஆக்குனது ஒரே பையன் இந்த பையன் அப்ப இன்னைக்கு குறிப்பு வரைக்கும் அரைஞ்சு நான் வந்தது பார்க்க இன்னும் உங்களுக்கு பஸ் வரவே இல்லையா இதே பஸ் ஸ்டாப்லயே இருக்கீங்க 4 பேரும் ஆனா மல்லிகைப்பூ இந்த மேடையில விடிஞ்சா தெரியும் மஞ்சூர் கிராமத்துல ஏன்னா தெரியும் 1 ரூபா சில்லற காசு கீழே ஓட்டு போயிருக்காங்க இந்த பிள்ளைய பாருங்க ஏய் நீ வந்தது தூங்காம என்னத்த விளையாடிக்கிட்டே இருக்கேன் நாளைக்கு பரிச்சை இல்லையா பள்ளிக்கூடம் இல்லையாடா இல்லாட்டாலும் இதை சாக்க வச்சு லீவு ஓடுவீங்க எங்க ஊர்ல நாடகம் சார்னு சாமியாரை சந்திக்கிறேன் கானகத்தில் பாட்டு பாடு சாமியார் அவ்வளவுதான் முடிஞ்சு 2 வரி வீட்டு பாடம் மாதிரி சரி பண்ண காசு இல்லையா சமசாக்குள்ள உருளைக்கிழங்குவே ஆண்டி பேட்டை வரும் இங்கே அறிஞர் ராஜா பாட்டு ஓ முண்டை பாட்டை கெடுத்து குட்டிச்சாரு உண்டியா கிண்டி கோழி மண்டை அந்த என்ன பாடுற பெரிய உண்மை மேனே ஆமா நீ உண்டி கிருஷ்ணன் பேரே போ முண்டை மூஞ்சிய பாரு அலுமாரி சிமெண்ட்ல முட்டை அடித்து முடிச்சாரு எஸ் மருதுவாண்டியின் நினைவாக பாலசந்தர் அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 101 அனுமதி மகளிர் பெருமைத்துள்ளார்கள் அண்ணாட ஊருக்கு அவரது உண்மைதாருக்கு என்ன சார்பும் கலைக்குள் சார்பம் நெஞ்சாதவனமாக நன்றி என்ன என்னமோ புகையிற வாடாது என்ன 100 ரூபா காசு வாங்கிட்டு வயிற்றுச்சு போறியா புகையிற வாடு உள்ள என்ன முடியாம மருதமணி என்ன எண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வேற 100 ஓவாய்க்கே குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றியே உன்ட்டெல்லாம் 1000 ரூபா தலை கொடுத்தா வீட்டுக்கு வர மாட்டேன் போலையே நாடு நல்லா இருக்கணும் மஞ்சூர்ல படுத்துக்கிற போ முட்டை கதாளி முட்டாங்க கோவப்படாம அடிச்சுங்க
நாங்க அடிச்சுக்கிறோம், நீங்க போங்கப்பா. கோபப்படாம அடிச்சுக்கிறோம்மா. அது அவர் எப்போ ஏற்பட்டாங்களா இருக்கும். அது மெதுவா அடிக்க கூடாது. ஐயா சண்டை வருது, நீங்க எல்லாம் குடும்பத்தை போய் பொழைச்சுக்கங்க. ஆமா. யார் அடி? ஏற்கனவே நீ உள்ள படுத்து இங்க மயத்தை புடுங்கிற மாதிரி கூட்டம் போயிடுச்சு. இன்னும் கத்திக்கிட்டு தெரிஞ்சா இருக்கிறதையும் பத்தி விட்டு தெருவுல தெரியும். பகிரங்கமா பேசுறியா? பகிரமா பேசுறேன், செங்கக்கல்ல பேசுறேன்ட்டு மெதுவா பேசுப்பா. இதுக்கு தானே போன மேடம் செல்லை சேர்த்து அரைஞ்சேன். என்ன காமெடி பண்ற? இது செந்தில் கவுண்ட் பண்ணி யார் யாரு? என் குரலே அப்படித்தான். அதுக்கு நான் என்ன பண்றது? நீ சீர்காழி குரல். ஆமா, நீ பெரிய டிஆர் மகாலிங்க. நீ பாடும் போது 2 மாடு அத்துட்டு போயிருச்சான், 3 பேருக்கு நாய் அடிச்சு பிடிச்சான். யாரா நீ? அங்க யாருப்பா அப்படி சிரிக்கிறது? ஏ ப்ரோ வணக்கம். என்ன ப்ரோ? உன்னை யாரும் கூப்பிடல. இங்க இருந்து கையை கட்ட. ஏன் கிட்ட பேசுற முதல்ல அறிவிட்டவனே? என்ன பிரச்சனை? யாரு கேட்டேன்? இரும்பு பேசு. என்ன வேணாலும் பேசு. பேசு. யாருன்னு கேளு. பண்டாரை வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவங்களை வாங்க நினையா இது வரைக்கும்? வேற 2 மணி வரைக்கும் தூங்கிட்டு உசுர வாங்குறாங்க. யாரையா நீ? எங்க ஒண்ணு என்ன கேளு, இல்லைன்னா நீ சொல்லு. பேச விட்டு பேச்சு எரிச்ச மசா இல்லையா உனக்கு? சரி பேசி தொலை. என்ன தொலைவா? பேசுறான்னு. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு மயன். உங்க அப்பாவுக்கும் அம்மா கூடாங்க. எப்படி உங்க அம்மாவும் அப்பாவும் பாதி பாதியா பெற்றெடுத்தாங்களா? இல்ல ஆளுக்கு ஒரு வாரம் வாரச்சிட்டு குடிச்சா. எப்படி அப்புறம் நீ எப்படி உங்க அப்பாவுக்கு பிள்ளைங்கிற உங்க அம்மாவுக்கு பிள்ளைங்கிற? எப்படி பிறந்தேன் அப்படித்தேன். அதான் எப்படி வருத? அப்படி 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 அப்படின்னா எப்படி எப்படி எப்படி? கல்யாணம் பண்ணார்ல. கல்யாணம் பண்ணோம்னாக்கா கல்யாணம் பண்ணா ஒரு ஆண் மகனுக்கு என்ன பட்டான்? கணவன்கிற பட்டான். ஆமா. ஒரு பெண் மகனுக்கு என்ன பட்டான்? மனைவிங்கிற பட்டான். ஆம்பளைக்கு இழிச்சா பட்டான். அது உள்ளதான். ஏடா எவனுக்காது மீசை எப்படி இருக்குமா? வெள்ளை வெள்ளை நிறமா இருக்கு. அது என்ன காரணம்? சரி நான் எப்படியாவது வருவேன். அது ஏன் தெரியுமா? வெள்ள ஏன் நீங்க கூப்பிட்ட உடனே நான் தெரிஞ்சுன்னு ஓடியாந்தேன். எங்க அப்பத்தா மாவை சளிச்சுட்டு இருந்துச்சு. சரி, அது மாவு மேலே மூஞ்சில விழுந்துட்டு அதனால ஒட்டிக்கிச்சு. சரி நானாவது கோமாளி எப்படி வர்றேன்? நீ சாமியார் மாதிரியா வர்ற? அப்புறம் எப்படி வர்றேன்? இந்த பூவு ஒரு வீடு பாலுகாச்சுக்கு போய் நிலையில இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். இது எல்லாரும் நினைப்பீங்க இது நாரதரோடைய இதுன்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது. அம்பளிப்பு வாங்குறது கூட அதுல போட்டு வச்சுக்கிடுவேன் ஓட்டைக்குள்ள. வீச்சமுடுத்தவன். ஏய் அப்படி இல்லையா? மகதி யார் அந்த பையனையா? என் மனைவி, என் முண்டாட்டி. என் முண்டாட்டியா? காலை வச்சு மிதிக்க போது வெதர் போயிடும். அப்படி கிடையாதுங்க. ஏன்னா நீங்க கேட்பீங்க இன்னொரு வரைக்கும் என்ன யாருன்னு கேட்கல. அதை கேளுங்க. கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? என்ன சொல்லுடா? எங்க அப்பா தான் இன்னைக்கு வயசுக்கு வந்த நாள். கேட்க மாட்டேன். அப்ப முந்தா நாள் கேட்டியப்ப? அப்ப வந்து எங்க அப்பா ஓடி போன நாள். நாளைக்கு கேட்கவே மாட்டேன். நாளைக்கு நான் தான் வர்றேன். உங்க பேரு? என் பேரு எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல, அதான் என் பேரு. எப்படி கூப்பிடுறாங்க? எங்க அப்பா வச்ச பேரு. என்ன வச்சாங்க? பேரு தான் வச்சாங்க. என்ன பேரு? எல்லாரும் கூப்பிடுற பேரு. எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? எங்க அப்பா வச்ச பேரை சொல்லி. எல்லாரும் போயிருங்க. ஒரு கொலை விழுக போது நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா உங்களை எல்லாம் போட்டு கூப்பிடுவாங்க. போயிடுறது நல்லது. ஐயா என் மேல ஒரு கணேஷ் போயில கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணிக்க. ஏன்னா அதுதான் இப்ப டென்டா இருக்கு. சுடக்குன்னு குருட்டு கோழியை ஒடிச்ச மாதிரி ஒடிச்சு விடுறா. உனக்கு ஏன் ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது? அவன் உள்ள வாங்க. என்னது? சுள்ளு முக்க அத்துப்படுவேன். என்ன காமெடி பண்ற மயிர் காமெடி? அந்த வேலை உமா வேலையா? சரியா? சரி. பேர் என்ன? அபிஷேக பிரியா சிவா. அரிசி நேத்து நான் ரேஷன் கடைக்கு போனேன். மண்ணெண்ணெய் ஊத்துனாங்க. இல்ல அது இல்ல. அபிஷேக பிரியன் சிவன், அலங்கார பிரியன் விஷ்ணு, சரி சோஸ்திர பிரியன் சூரியன், கந்தன். நான் என்ன சாம கோணாங்கயா? சாம கோணாங்க எந்த காலத்துல ஓதுவாங்க? நான் ஓத கிடையாதுயா. ராதாகிருஷ்ணன் அப்படி சொன்னா யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. MKR அன்மலையத்தின் உரிமையாளர் மற்றும் நிறுவனர், திரைப்பட நடிகர், சிரிப்பு நடிகர் MK ராதாகிருஷ்ணன் சொன்னா உலகமே தெரியும். ஏன்னா உங்களுக்கு அடைமொழி அது. அது போல எனக்கு ஒரு அடைமொழி உண்டு. அது போல கழக பிரியர் நாரதர் என்பது என்னுடைய நாமோதயம் அப்பா. ஐயா இவனை யாரா எழுப்பி விட்டா? குடிய கெடுத்துட்டானு.
இந்த சாமி சாமி சரியான புறாடுக்கார யாரு சாமி? நான் தான் சாமி. பொய் சொல்லாதயா. ஏன் உண்மையா சத்தியமா நான் தான் சாமி. உண்மையா நான் தான் சாமி. வசன மந்திர சாமி. என்னடா என்னடா இந்த வரைக்கும் என் கூட தான் படுத்து கிடந்தா நான் தான் உதவி போட்டு வந்து நான் தான். நீ சொல்றது அஜித் குமார்னு ஒரு ஆளு இப்ப தோற்றம் வேறு. அவர் அஜித்துக்குமார் நீ சொல்லி நாரதர்ரா. மேலூர்ல இருந்து ஒரு என்ன மேலூர்ல இருந்து வந்தியா? சன்மார்க்கும் தாசமார்க்கும் சத்புத்திரமார்க்கும் ககன மார்க்கும் இல்லை. ககன மார்க்கமா வரக்கூடிய என்ன எனக்கு உண்டு. சூசு புரிவாரு அது இல்லடா அறிவிட்டவன். காற்றோடு காற்றா கலந்து வருவது போவது யாருக்குமே தெரியாது. சந்தை எப்ப கூடும்? எந்த சந்தை? மாடி சந்தை எங்க? மேலூர்ல. ஏய் நான் இருப்பது மேலகம். மேலகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு நீ வாயா. அவர் நல்லா இருக்காரா? யாரு? அந்த கருப்பாய் அந்த வேளாண்டி இருந்தால வேளாண்டி. அப்புறம் அது சுப்பிரமணி. ஆமா சுப்பிரமணி. ஏய் இந்த கொட்டாமட்டி மேலூர். அந்த மேலூரோட அறிவிட்டவனே. மேலகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு நீங்க இருப்பது. உனக்கு உன பத்தி தெரியாது. சில்லற காசு தரே மரியாதை ஊருடி ஓடிடு. நீ பேச வேணாம். ஊர்ல 10 பைசா வாங்க முடியாம போய் 2 பேரும். நீ பப்புள் இல்ல. இன்னைக்கு வந்து நீ பப்புள் அவர் தான் பப்புள். இல்லையா சரி பேச கூடாது. அவன் வந்து அப்படியே பச்சையா பேசுவாங்க. பச்சையா இன்னைக்கு ஒண்ணு நான் சகப்பா பேசுறப்பா. டைமிங் அடிக்கிறாங்க பாரு. சரிங்க திரும்பாத. மேலூரை சுருக்கி அவரு மேலூர் அப்படின்னு. மேலூலகத்தை சுருக்கி மேலூர். நீங்க இருப்பது? நாங்க இருப்பது பூலோகம். பூலோகத்தை சுருக்குனா ஏய் என்ன உன்னை பேச விட மாட்டோம்ல. உன்னை வளரவே விட மாட்டாரு அவரு. சொல்லுப்பா. பேசவே விட மாட்டேங்க. இவரோட எத்தனை வருஷம் இருக்க? ஐயா நீங்க இருப்பதோ மேல் உலகம். மேல் உலகத்தை சுருக்கி மேலூர். உலகத்தை சுருக்கி நீங்க மேலூர்னு சொல்லும் பொழுது நாங்க பூலோகத்தை சுருக்குவோம். எப்படியா சுருக்குவோம்? சுருக்குவோம். சுருக்குவேன் நான் சுருக்குவேன். தேவையில்லாத ஒண்ணே புழக்க எந்தூர் நீ முதல் எந்தூர் போயிரு. நம்ம அண்ணன் தம்பியில சண்டை வச்சு விட்டாரு தாலு. இவரோட எத்தனை வருஷமா இருக்க? நான் பூலோகத்தை சுருக்கி மாத்திரை ஓட வேண்டேன் போனேன். சரி இவர் கூட எத்தனை வருஷமா இருக்க? இவர் கூட ஒன்னதான் இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமா இருப்பீங்க. 75. நாங்க கடையில் சரி இத்தனை வருஷமா இருக்கீங்களே இன்னொரு வரைக்கும் உங்களை பேச விட்டுருக்காரா? செய்யவே விட மாட்டேன்றியா? செய்யவே மாட்டோம். அந்த பிள்ளையும் செய்ய விட மாட்டேன். எதுவுமே செய்ய விட மாட்டேன். சரி ஆனா உங்களை பேச விட மாட்டேன். அந்த பிள்ளையத்தை செய்ய விட மாட்டேன். ஒன்னே வந்து பொறாம முடிச்சவன் உன்னை பேசவே விட மாட்டாப்ல. ஐயா மேல் உலகத்தை சுருக்குனா மேலூர். நான் எட்டத்துல சொல்றேன். பூலோகத்தை சுருக்குனா சரி இருக்கட்டே. உன் பேர் என்ன? உன் பேரு? என் பேரு அதுதான். ஐயா எவனுக்கு இந்த சீக்கு ஓட்டிக்கிச்சு. இது நான் எது இதுங்கிற பேர் நான் எங்கேயாவது இருக்கா? அவர் பேரு கிள்ளி வளவேன். உங்க பேரு? சேங்கை மாறே. என்னது? சேனமா? தேங்காய் வளர்க்க போனேன். சரி உங்க அப்பா பேரு? எங்க அப்பா ஏன் ரேஷன் கார்டு பதிக்கிறீங்களா? என்ன உங்க அப்பா யாரு தெரிஞ்சுக்கிட்டு போய் லோன் போட்டு அவரா காசை ஆட்டை போட்டு போறது. சரி அப்பா எங்க இருக்காரு? அம்மாட்ட. அம்மா கிட்ட. உங்க அம்மா எங்க இருக்காரு? அப்பாட்ட. அப்பா பேரு? ரிப்பேர். உங்க அப்பா பேரு? உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு அந்த பேரு. தம்பி அந்த பேர் எடுத்துரும். அந்த பேருன்னா பாட்டி. ஏய் நீ இமிடியேட்டா வெட்டிட்டு போயிரு. நீ வாயா. உங்க அப்பா பேர் என்ன? சிருஷ்டிகர்த்தா. ஏனே திருச்சியில வளர்த்திருக்காப்லையாமனே? திருச்சி ஒருத்தாமா? ஏய் என்னையா என்ன பேச்சு பேசுற? திருச்சியில யாரு பெற்றது? சிருஷ்டிகர்த்தா. கசகசபர வெள்ளினம் லகன நமன வெள்ளினம் எரண வழக இடையினம். கசக்குன்னா கார் வரும். என்னத்த? என்ன சமையல் மாஸ்டர் மாதிரி இலக்கணம் பேசுறையா? இலக்கணம் இலக்கியம். அப்பா பேரை சொல்லுங்க. பிரம்மா.
டேய் யாரா அப்பா இருக்கீங்க? ஐயோ அட என்னங்கடா சொல்லுங்கடா சொல்லிட்டு இருந்து கூட பார்த்தா நல்லா இருந்தாருப்பா. பெரியப்பா பெரிய உள்ளதான அவர் ஏழப்ப கொஞ்ச நேரத்துல பல்லு போட்டுச்சோட பெரியப்பா அவர்கிட்ட அப்படி பாசமா இருந்தேன் நான். டேய் எதுக்கு அழுகுறியா அதை சொல்லியா? ஊருகா இல்லாம இதை தடவுவாரு. பெரியப்பா பெரியப்பா என்ன பெத்தப்பா. பெருமா பெரியப்பா. டேய் என்னங்கடா ஒப்பாரி இருக்கீங்க? கேரத்துக்கு வர முடியலையா? ஐயா கேரத்துக்கு எந்த காலத்துக்கு? உங்க அப்பா செத்ததுக்கு. யாரா பல்லு கட்டிட்டு போ. யாரையா சொல்ற நீ? அதே மைக்க காலி பண்றானே எரியிட்டி அப்படியே அப்படியே. ஐயோ யாரா எதுக்கு அழுகுறியா? இது பெரியம்மா. பெரியம்மா உங்க அப்பா தான். நீங்க யார சொல்லிக்கிறீங்க? முனிசாமி பேர அறிவிட்டாங்களா? அது இல்லையா பிரம்மா எல்லாரையும் படைக்கிறார்கள். 4 யோனி 70 வருஷம் 84 அப்படி இல்லையா யோனி அந்த சமம் பீசம் சராய்சும் சுவேதசம் என்பார்கள். நாங்களும் குழம்பு ரசம் வெள்ளை போட்டு ரசம் சாப்பிட்டோம். எங்க அப்படியா? உங்க அம்மா வெள்ளை களை உடுத்து வெள்ளை படி கொண்டு வேற கேட்டா முடி கலைவாணி வெள்ளை போடுவாங்க போச்சு தக்காளி களவாணி வேண்டா. கட்டி வச்சு வந்தாலே அட கலை தெரியும். நீ பெரிய களவாணி வேணும். முடிய பார்த்தாலும் தெரியுது. ஆமா நாத்தா ஒரு களவாணி, நீயும் ஒரு களவாணி. களவாணி போல களவாணி இல்லையா கலைவாணி தட்டுவாணி. பலவட்டமா யார் வர்றது? அது இல்லையா தட்டுமானி. உன் நாவில குடி இருக்காயா? உங்க நாவில குடி இருக்கா? உங்களை பேச வைக்கிறது என் தாயா காரணமா? ஆனா நல்லவங்க நாக்குல தான் இருப்பா எங்க அம்மா. கண்ணா அப்படியே யூடியூப் தூக்கிட்டு ஓடி இருக்கா. என்ன கண்ணு உள்ள இழுத்து வெளியே வந்தா சோன. அவரு களவாணி மயம் பேச. கலைவாணியா? கலைவாணி கலைகளுக்கெல்லாம் அதிபதி. ஆய கலைகள் கலைக்கிறது சரி. உங்க ஆத்தா நாத்துக்கு அதிபதியா சரி இருந்தா அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன கூந்தல் காய்ங்க வந்தீங்க? ஏன் மசுரன்றா போறாங்க. மரியாதைன்றது ஏன் மயிருக்கு பெருமை உண்டோ? மரியாதைன்றது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அண்ணே மயிருக்கு பல பேர் உண்டு. இல்ல என்ன கூந்தல்ன்றது என்ன மயிருக்குன்னு கேட்க வேண்டியதானே? தமிழ் அகராதிப்படி இதுக்கு உண்மையான பேர் மயிர் தாயா. நம்ம தான் கெட்ட வார்த்தை மாதிரி நம்மளா பயன்படுத்திக்கிறோம். மயிறு மயிறு நினைக்கவே கூடாது. ஏன் பெருமை இருக்கா? பெருமையா? என்னென்ன பெருமை இருக்கு சொல்லுங்க. உலகத்துல எவ்வளவு அந்த மதுருக்கு பெருமை தெரியுமா? என்ன சொல்லுங்க. இந்த உதவி கொடுத்த சாமிக்கே மதுரத்தை கொடுத்துட்டு இருக்கேன். உத்தரவு கொடுத்த சாமிக்கு வசனம் கொடுக்குறாங்க. கையை வெட்டி முளைக்காதுல்ல? முளைக்காது. ஆனா இதை வெட்டி கொடுத்தா திருப்பி திருப்பி முளைக்கும். அதே உதவி கொடுத்த சாமி மதுரை கொடுத்துட்டு இருக்காங்க. தயிர் இருக்காங்க. ஆமா. அதுல இந்த மதுருக்கு எவ்வளவு பெயர்கள். என்னென்ன பேர் சொல்லுங்க. பல பெயர்கள். என்னென்ன பேர் சொல்லுங்க. மண்டையில இருந்தா மண்ட மசரு பேசவே விட மாட்டாங்க. அவனே சொல்லவே விட மாட்டேன். வளரவே விட மாட்டாங்க. கெடுத்து முட்டை தமிழா ஆக்கிறாங்க. சொல்றது ஏதாவது நான் ஒரு புராணத்தை பத்தி பேசிட்டேன். புறாம வந்துருது. ஐயோ மண்ட மசரு மண்டையில இருந்தா மண்டை. என் பேக்ல 5 ரூபா இருக்கு எடுத்துட்டு நீ வீட்டுக்கு. அது மண்டையில இருந்தா மண்டை முடி. மண்ட மசரு மண்டை மதுரை. அப்படி சொல்லணும். அப்படி சொல்லணும். சரியா சொல்லணும். புருவத்துல இருந்தா புருவ மசரு. புருவ மதுரை. வீசையில இருந்தா மீச மசரு. தாடியில இருந்தா தாடி மசரு. நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசரு. என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க. என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும் பெரிய தமிழ் பண்ணி தருமாங்க. நெஞ்சில இருந்தா நெஞ்சு மதுரை. அவ்வளவுதான். புதி வந்துட்டாங்கடா. நம்மள புதி விட்டாங்க. சரி சார். சரி உங்களை பத்தி எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க இங்க காவலுக்கு வந்திருக்கோம். காவல் யார் யாரு? நானு வேன் டிரைவர், கார் டிரைவர், யூடியூப்ல 2 பேரு உள்ள. அப்பப்போ ஊருக்காரங்க 7 பேர். இந்த இடத்த விட்டு போகவே இல்லப்பா. அவங்க பழைய இரும்பு கடை வண்டியில வந்து எங்களுக்கு அள்ளி போட்டு கொண்டு வந்து விட்டாங்க. வண்டி வந்துச்சா? இல்லையா தெரியலையே. உள்ள என் தங்கச்சி வள்ளி இருக்கு. உள்ள 1க்கு 2 பேர் இருக்காங்க. நீங்க நாங்க வெளியே இருக்கோம். எப்படி போகுது? திரியா போகுது. சரி கூட பிறந்த எத்தனை பேரு? கூட பிறந்தது மொத்தம் 7 பேர். 7 பேர் ஆனா வேணா ஆண். ஒரு கிட்ட வலுப்பு வந்துருச்சு. காவலுக்கு இருக்கீங்க. அப்படியா? சரி 7 பேர் ஆண்கின்ற பொழுது எப்படி தங்கச்சின்னு ஒரு ஆளு தத்தெடுத்தான். கைவிடியா?
ஏன்னா இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைய வந்து குப்பையில போட்டு போறாங்க. ஆனா நீங்க கிடந்த பிள்ளை எடுத்து பாராட்டி சீராட்டி பக்குவமா வளர்த்து வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுலயே நீங்க பாராட்டுறீங்க. ஆரோக்கிய பால் தான். ஆரோக்கிய பால். ஆரோக்கியமாக வளர்த்து வச்சிருக்கேன்னு. ஆரோக்கியமா இருக்கிறவருக்கு ஆரோக்கியமான பால். சரி, யாரு பார்த்தது அந்த பிள்ளைய? முதல் பார்த்தது இவரா? இவர்தான். சரி, நீங்க பத்தி இல்லைங்க, என்ன பிள்ளைங்க? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை எப்படி கண்டுபிடிச்சீங்க? பதில் தெரியல. ஒண்ணும் தெரியலன்னு நான் நினைப்பேன். இன்னும் ஒண்ணும் தெரியல நினைப்பீங்க. ஐயா நல்லா இருப்பா, நான் நல்லா இருக்க மாட்டேனா? பொம்பளை பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளைன்னு எப்படி தெரியும்? பார்த்தீங்க? எப்படி கண்டுபிடிச்சி? அதை பார்த்துட்டேன். அதெல்லாம் இது தங்கச்சியை தடவி பார்த்தோம். அறிவிட்ட தங்கச்சி தடவி பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு மான ரோசம் எதுவுமே இல்லையா? ஆம்பளை வயலா இருந்தா தொண்டையில நல்ல தடவி பாருங்க, முடிச்சு தெரியும். அப்படியா? பெண் பிள்ளைகளுக்கு தெரியாது. பருவமணி சொல்லுங்க. இவன் தலைவர தொண்டைய நீங்க சரி, பருவம் அடைந்த பிறகுதான் ஆண்களுக்கு வந்து குரல் முடிச்சு அப்படி தொண்டைன்னு வரும். நான் தலைவனை சொல்லாம போக மாட்டேன். சொல்லவா? சொல்லுங்க தம்பி, சொல்லிடுவா. அந்த குறப்பெல்லாம் உடச்சே ஒரு மயில் மயனை என்ன சொல்ல போற? பெரிய புதுக்கோட்டைக்கு ரூட்டு சொல்ல போறாரு மயில் மயன். உங்களுக்கு தெரியாது சார், என்ன சொல்ல போற? நீ தடவுனது தொண்டைய, நீங்க தடவுனது நீ போப்பா. ஐயா அப்பா ராங் நம்பர் ப்ரோ. சாரி, உங்க தங்கச்சி பார்க்கலாமா? தங்கச்சிக்கு முன்னாடி எங்க ஆள் ஒண்ணு இருக்கு. உங்க ஆள் 2 இருக்குமா? இங்கே பப்புனாக நடித்து உங்களை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா துண்டு வேணாம் கொண்டு போங்க. ஐயா இருங்க, அவன் திருந்த மாட்டாயா? இருந்தேன் கொண்டு போக சொல்லு. பெரிய 5 தம்பிலே போடுறாங்க. பெரிய என்னமோ பெரிய பெருமையை சொல்லிக்கிறியா? இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கின்ற காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை ஊத்தி மஞ்சூர் கிராமத்தார் சார்பாக மகிழ்ச்சி அடைகிறார். நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா இந்த வெள்ளத்துண்டை கண்டுபிடிச்சவனை கண்டா விளக்கம் வந்துட்டே அடிக்கிறீங்களா? இதை கெட்டிட்டு குளிக்க முடியல உனக்கு. நீ நன்றி சொல்ல வேணாம் போடா. குளிச்சு குளிச்சு என் கையே காய்ச்சி குடிச்சான். சரி வேணாம். நன்றி சொல்லு. எங்களுக்கெல்லாம் எலெக்ஷன் நிக்க போறியா? ஒன்கு எனக்கெல்லாம் என்னை இந்த மேடையில அழைத்து வந்து பொன்னடி பற்றி அவர் சொல்லு. என்னை இந்த இதுக்கு 60 சேர்த்தாரு, அவ்வளவுதானே? குச்சு ஏழப்பை வாடா. நான் ஏழப்பைய அறந்துரு மோடி பேரு. கார்ல வருவீங்களா? கார்ல வருவீல்ல, கூட்டு போவேன் சொகுசா. தம்பி நன்றி சொல்லு. பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்திய அப்புறம் ஜாக்கெட்டா முடிச்சு பேசவே விட மாட்டாங்க. மாட்டாங்க. நான் சொல்றேன், இந்த லைட்டு மங்களா இருக்கும். பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனது காலையில வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் பேசிக்கிட்டு அவன் ஊம் போடுங்க. நீ ஊமாட்டு நீ வாட்டுக்கிற. நான் சொல்லிக்கிறேன். கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனது அருமை தம்பி MKR அன்பாலயத்தின் நிறுவனர் MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எனது அருமை தம்பி காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி. வணக்கம் வணக்கம். பலமுறை சொன்னேன் சபையினரும் வந்தனம் பெரிய உன்னிகிருஷ்ணன் பேர போகுண்டா. உனக்கு அடி வாங்கியும் புத்தி இல்லவோ? சாமி அந்த பிள்ளையை கூப்பிடு. அழைத்து வாங்க.
கூட்டி கொடுங்க கண்ணே ராசாத்தி வல்லையே இந்த ரோசா போயிருக்குதுங்க டியாம் டியாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து இருக்குதுங்க. மறுபடியும் ஒன்னிலிருந்து ஆரம்பி. நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். ஒரு நாரத ஓ நாரதன்னா அவங்க அப்பா பிரம்மன். ஒரு ஆச்சரியமா கேட்டு அழைத்து வார்கள் பார்க்க வேண்டும். தம்பி தம்பி எனக்கு இந்த இதை வாங்கிட்டா செருப்புட்டு அடிக்காம இந்த கள்ள மிட்டாய் வியாபாரி வந்துட்டாப்ல. புண்ணியம் போற்றும் புகழ்திடும் சுவாமி டான்ஸுக்காரி. நீ எதுக்கு சாமி பாட்டு படிச்ச? இருப்பா அவனை பழியா சாமி வரும்பா. வந்தது யாருப்பா? வந்தது யாரு சொல்லுப்பா. வந்தது யாருப்பா? ஆசாரம் தவறா என்னப்பா டைலாக் மறந்துட்டியா? ஆசாரம் தவறாம சொல்லுப்பா. வந்தது யாருப்பா? வந்தது உன் கூட தான் வந்தேன். எப்படி அவுட் பண்ணிட்டேன் பாத்தியா? யாருக்கு நீங்க சொன்னீங்களே உங்க ஆளு? நம்மால் நம்மளா? நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். அவர் தான் சொன்னாரு பெண்மக்களை வளர்க்கு ஆடி பாடி வரவேற்பது தமிழ் பண்பு குலப்பண்பு. அந்த முறையோட உபசரித்த உமக்கு என சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து என்று பார்த்தால்
சரி தங்கச்சி உட்காரமா தங்கச்சி அது என்ன நாய்க்கு மாதிரி உங்களுக்கு என்ன வழி எப்படி தங்கச்சி தேங்க்ஸ் ராம்சி ஆடியோ கேசட் தங்கச்சி இதுக்கு போயிருக்கான் பாட்டை வருமா ஐயர் வந்து சொல்லு பாட்டை வருமா கண்ணை கொள்ளோடு நிலமா இதுவரை என்னது முத்து முத்து நிற்கிறேன் அதுக்குள்ள போட்டு வந்து வாங்க என்று தொட்டதும் ஒட்டு வெடித்தான் ஒடிகள் தங்கச்சி சூப்பர் சொன்ன ஒரே அந்த நீதான் தென்றல் தொட்டதும் ஒட்டு வெடித்தான் கொடிகள் என்ன புத்தம் சொல்லுமா கொள்ளை துளசி எல்லை கடந்தா வேத சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா பாண்டுக்கு எல்லை யார் போட்டது வாழ்க்கைக்கு எல்லை நான் போட்டது சாஸ்திரம் தாண்டி தப்பி செல்வதே கண்ணு கண்ணோடு நிலவா இது ஒரு கனவா கை கொட்டை காத கடிதம் எழுதிய வருவா ஆணின் தவிப்பு அடங்கி விடும் பெண்ணின் தவிப்பு தொடர்ந்து விடும் என்னண்ணே பெண்ணின் தவிப்பு தொடங்கி விடும் உள்ளம் என்பது இங்க வா வீட்டுக்குள்ள வரைக்கும் இரு இல்லையா உள்ள வரைக்கும் நீ சொல்லி திரும்பி வாங்கி வா. நீ இந்த பக்கம் வா. உள்ளம் என்பது உள்ள வர ஒரு காலிஃபைல கொண்டு வந்து பப்புனு என்னடா உள்ள வரைக்கும் பெஸ்டா போனே உள்ள போ உன்னோட டைம் முடிஞ்சு என்பது உண்மையெல்லாமே இருவருக்கும் என் உள்ளே ஏதோ உழைந்தானது பெண்ணின் உள்ள என்று ரெண்டானது ஒன்று வந்த போது
பாட்டு முடிஞ்சு பள்ளிக்கூடம் விட்டாங்க. என்ன தங்கச்சி அண்ணா அண்ணா சாமி வந்திருக்காங்க. என்ன பெரியண்ணா? ஒரு நிமிஷம் அண்ணா என்னைக்குமே இல்லாம நீங்க பெரியண்ணா இன்னைக்கு வந்திருக்கீங்க, மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் அதை மாத்த போறேன். என்னது 2024 இருந்து ஒரு அண்ணன் உனக்கு, அப்புறம் நீங்க இன்னையில இருந்து உனக்கு நான் மச்சான். அப்ப நீங்க எனக்கு என்ன வேணும்? தங்கச்சி பழுக்கா இருக்கீங்களா? ஐயோ ஏய் நீனு ஒரு நோக்கமா தான் இருக்கியா? ஏய், கொல்ல வர பாருங்க. நீ மூத்தவே நான் இளையவேன். ஆமா நீ மூத்தவன், நீ இளையவன். சின்ன பிள்ளைல இருந்து என்ன எங்க போனாலும் தூக்கிக்கிட்டே போவேன். தோல்லை மார்லி தூக்கி வளர்த்தவனி. நீ சாப்பிடறதுக்கு கூட என்கிட்ட கொடுத்து என்ன இப்படி வளர்த்துட்டு நீ இப்படி போயிட்ட. உன்னை தூக்கி தூக்கி வச்சு காய் காய்ச்சி போச்சு. அப்பெல்லாம் தூக்கணும், இப்ப தூக்க முடியாது. நீ ரொம்ப கவலைப்படாத. அழுத்தா அழுத்தி இப்ப தூக்க முடியுமானால? இப்ப இந்த பிள்ளைய தூக்கு. உன்னை எப்ப வேணாலும் தூக்குவேன். அடே நான் ஆள் எப்படி இருக்கேன்னு பாத்துக்க. உன்னை குண்டாயிட்டேன். உன்னை தூக்குறதுக்கு என்ன கேட்கறதுக்கு ஆள் இருக்கா? இல்ல கேட்கறதுக்கு ஆள் இருக்கான்ற. தூக்க முடியுமானால? சிங்கம் குட்டினே, நீ சாதனால கறிக்கடை சிங்கம். கறிக்கடை சிங்கம்னா நாய் தான். ஐயோ நான் அப்படி சொல்ல, நாங்க அருவா வச்சிரு ஒரு ஆள் இருப்பார்ல, அந்த மாதிரி சிங்கக்குடி தூக்க போறேன். எங்க அண்ணா தூக்க போறேன். தூக்கு எல்லாம் கை தட்டுங்க. தங்கத்தையும் தூக்க போறேன். தேவரே தூக்கி மல்லா கல்லக போட்டு விடாத, மானம் போயிரும். முடியாது. என்னால முடியாதா? பாக்கணுமா? என்னால முடியாதா? அண்ணே தூக்க ரெண்டு ஒன்னால தூக்க முடியாம எனக்கு குப்புற போட்டுறாதனே, அடிபட்டுரும். தூக்கி விட வேண்டாம். தூக்கி தூக்கு. தூக்கி விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? குரங்கு தூக்கு. விடவே மாட்டேன். நீ தெரியும் எனக்கு உன் லட்சணம் என்னன்னு. நீ தூக்கு. அண்ணா சொன்னா நீ தூக்குறியா? அவன் பாராமட்டேன். அதுக்கு இடுப்பு வலிக்குதான், பொறாம வயித்தெரிச்ச. தூக்க போறேன், நான் தூக்க போறேன். அவனுக்கு எங்க அண்ணன் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பாரு. வீரத்துல எங்க அண்ணன் என்ன இப்படி குனி இருக்க? தூக்க போறியா? தூக்கு. எங்க உட்கார்ற? இப்படி கட்டி பிடிச்சு தூக்கணும். தூக்கி எப்படி தூக்க போற? உட்கார்ந்து தூக்குவேன். உட்கார்ந்து தூக்குனேன். எல்லாம் தயாரா இருக்கு. எங்க அண்ணன் உட்கார்ந்து தூக்குனா தானே ஒரு முடியும். ஏய் எதையா தூக்கு? அரங்கு வேறு என்ன தூக்குனா? புடவை தூக்கிட்டு இருக்க. தங்கச்சி பாவடையை தூக்குறியா? மானங்கட்ட பையன். இங்க பாரு, முகத்தை பாரு, இங்க பாரு. அந்த ஆளு உடம்புக்கு அதைத்தான் தூக்க முடியும். ஏன்னு உன் முகம் இப்படி இருக்குது? இந்த அண்ணே உன்னை தூக்குனேன். நீ எப்படி குரங்கு மாதிரி உட்கார்ந்து உயிர் பிச்சை தர்றேன், ஓடிடுங்கடா. சாமி வந்திருக்காரு தான். என்ன சாமி? பிள்ளையார். பிள்ளையாரா? பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை வச்சு கோயில்ல கொண்டு உட்காரவீங்க. நாரத மகரிஷி வந்திருக்காரு. ஓ தெய்வலக வாசி, பிரம்மாவின் புத்திரர், கலைவாணின் மைந்தன் நம்மிடத்துக்கு வந்திருக்காரா? பார்த்தீர்களா? பார்த்தோம். பேசினீர்களா? பேசினோம். வாழை பழம் கொடுத்தாரா? ஏன் பஞ்சாமிரத்துக்கு லோடு ஏற்றி விட்டாரா? யாரு? நான் வாழ்வதற்கு பலம் கொடுத்தாரா? பெரிய என்ன காலு கையில விட போகுது. அது மூஞ்சிய பார்த்தாலே எனக்கெல்லாம் கஞ்சி குடிக்கும் போது உமட்டது தான். பொறாமண்ணே, அண்ணன் அழகா இருக்காருன்னு உனக்கு பொறாம. சரி அழகிகள் பார்த்து. என்ன கண்ணடிக்கிறா? உனக்கு நான் தங்கச்சி வேணும். முகரைய பாரு, கண்ணடிக்கிற. கண்ணடிக்கிறாருன்னு அது கண்ணே அப்படித்தான். அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அப்படித்தான் விளக்க மாற்ற உங்களுக்கு அடி வாங்கினேன். போய் ரூட்டு கேட்டிருக்கேன். எப்படி? எங்க புதுக்கோட்டை நாடகத்துக்கு வந்துட்டான். சரி, நம்ம வந்து சிவகங்கை ரோட்டை பிடிக்கணும். சரி, போய் கேட்க சொன்னேன். என்ன கேட்டு? எங்க அவங்க கண்ணடிக்கிறான்னு விளக்கம். அத வச்சு தண்ணி பாம்பு உள்ள ஓதுவார். சாமி பரிக வருது. வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு. அதனால் தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு எப்படி என்றால், தலைவா தவ புதமா வருகவே உந்தல் தாமரை தாழ்வடிந்து வாழ்கவே. தலைவா தவ புதமா வருகவே உந்தல் தாமரை தாழ்வடிந்து வாழ்கவே. நிலையான புகழ் பொழிந்த கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்ட அருள் வெல்லமே, நெடுங்காலமாக வணங்காமுடி
டீ யாத்திரையாடா பகர நாட்டியம். வெள்ளை கலை உடுத்தி அவனை எப்படி வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு